ஹலோ எவ்ரி ஒன், டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லூட். இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 5000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ யாருமே இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். டெய்லியுமே ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒர்க் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே 5000 ருபீஸ்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். புதுசாக தான் அந்த லூட் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான லூட். அதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ லக் பேஸ் பண்ண லூட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 20 days ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுற ஆல் பீப்புள்ஸ் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்த வீடியோ போட நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் தான் கைஸ் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்குண்டான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அப்டேட் ஒர்க் ஆகுதா, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் போஸ்ட்டு, ஆன்சர்ஸ், இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏதாச்சும் வந்து கொஷின் கேட்குறாங்க, அதை ஆன்சர் பண்ணணும். இதே போல் ஆன்சர்ஸ், ஜெனா வாலெட், அப்புறம் அரிச்சைனுக்கு. ஸோ இதே போல் ரிமைண்டர் போஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஆக்டிவாக இருங்க. ஸோ கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்ரா அப்டேட் வருது, என்ன பண்ணணும், இதே போல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வித்ரா பண்ணணும், இதே போல் எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிவிடும். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆக்டிவ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வித்ரா பண்ண முடியும். ஸோ மஸ்ட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் ஆகுது உள்ள போய் என்ன போஸ்ட் போட்டுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஜாயின் பண்ண லூட்ஸ் வந்து வித்ரா அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்டேட் பண்ணி வித்ரா பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுக்கு கம்மிங் சண்டே இப்போ 1000 ருபீஸ் வந்து கிவ்வே பண்ணலான்ருங்க. ரேண்டம் 10% பெர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். கிவ்வேல ஜாயின் பண்ண என்ன பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் போய்ட்டு ஹாய் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, இதே போல் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கம்மிங் சண்டே இப்போ 7 மணிக்கு மேலே இந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு யூடியூப் கமெண்ட் பிக்கர்னு வெப்சைட் இருக்குது, அதில் பேஸ் பண்ணிட்டு ரேண்டமாக அந்த 10 பேரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த வீடியோ கிளிப் மேக் பண்ணி டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிவிடும். அதை பார்த்துட்டு நீங்கள் வின்னர் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நான் கான்டாக்ட் பண்ணி அமௌண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் வந்து ஸோ மெனி டைம்ஸ் வந்து கிவ்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த டைம் கிவ்வேலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லூட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர் ப்ரோட்டோகால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஜெனா வாலெட்டில் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெனா வாலெட் யூஸ் பண்ணுற பீப்புளுக்கு இப்போ வந்து தனியாக அவங்க ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா அதிகமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி அதிகமாக உங்களால் வந்து மணி ஆல்சோ வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். யாருமே இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க, ஒரு சூப்பரான சான்ஸு. ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் ஆல்சோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஜெனா வாலெட் ஆல்சோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாகவே வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ப்ராப்பராக நீங்கள் டெய்லியும் ஒர்க் பண்ணி டெய்லியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஸோ எப்போ வித்ரா பண்ணுறது, இதே போல் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட ஜாயினிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். டச் பண்ணி உள்ளே போனால் இதே போல் தான் உங்களுக்கு கீழே கேட்கும். ஸோ கெட் சூப்பர் ப்ரோ வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். டெலிகிராம் மினி ஆப் யூஸ் பண்ணுறது போல் இல்லை அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது போல். ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் இன்ஸ்டால் ஃபார் ஆண்ட்ராய்டு கொடுத்து அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்து கீழே உங்களுக்கு ரெஃபர் கோட் இருக்கும். அப்படிலாம் ஸ்க்ரீனில் கோட் தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணாலே காப்பி ஆகும். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து என்னோட டீமுக்கு கீழே நீங்கள் வருவீங்க. ஸோ இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க, யூசர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு வந்து கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பரு, அந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இப்போ வர மாதிரி பார்த்து என்ட்ரி பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸுமே இருக்காது, அப்படி தான் இருக்கும். அந்த 1 மினிட் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஷோ பண்ணுறேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் சைன் அப் குட் நாட் பி கம்ப்ளீட்டட், மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் டிடெக்ட்னு வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதே போல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது போல் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் எதுவுமே வரலாம், திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்தாலும் சரி, சைன் அப் நாட் கம்ப்ளீட் வந்தாலும் சரி, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டுக்கு பக்கத்தில் லாகின் இருக்குது. அந்த லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்க இல்லையா உங்கள் இமெயில் ஐடி கீழே பாஸ்வேர்டு, அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் லாகின் ஆகிடும். நீங்கள் சைன் அப் நாட் கம்ப்ளீட்னு வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு உள்ளே போகலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்ளிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டெலிகிராம் மினி ஆப்னு டச் பண்ணி நீங்கள் டெலிகிராம் ஆப்புக்குள்ளே போய்ட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனில் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிட்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போயும் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் வந்து சரியாயிடும். ஸோ உள்ளே வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 20 காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.3 அந்த ரேட்டில் வந்து பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெடி பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டு ஹார்வெஸ்ட் 20 நவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த ஹார்வெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா பஸ் டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைமிங் யூனிட் இருக்கும். அந்த 1 hour டைமிங் ஓடி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு
ஸோ வந்து ஹார்வெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 hours ஒன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒரு டைம் உள்ளே போயிட்டு இந்த ஹார்வெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் டோக்கன்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 12 hours ஒன்ஸ் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லெவல் 1 இருந்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு வந்து 40 டோக்கன்ஸ் தருவாங்க. லெவல் 2னா 80 டோக்கன். லெவல் 1னா என்ன கண்டிஷன், லெவல் 2னா என்ன கண்டிஷன் எல்லாமே தெளிவாக போட்டிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சில பேருக்கு மெயில் வந்திருக்கும், சில பேருக்கு வந்திருக்காது. சப்போஸ் மெயில் உங்களுக்கு வந்துருச்சு இதே போல் அப்படின்னா ஆக்டிவேட் ஸ்பெர் ப்ரோட்டோக்கால் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. மெயில் வரலாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்துருங்க. அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் டாஸ்க், ட்விட்டர் டாஸ்க்குன்னு இருக்கும். டெய்லி போனஸ் டாஸ்க்கில் நீங்கள் ஜஸ்ட் கோ பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு பேக் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணாலே கலெக்ட்னு வந்து கேட்கும் 20 பாயிண்ட்ஸுக்கு. இதே போல் நீங்கள் டெய்லியும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏகப்பட்ட மெத்தட்ஸில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மெத்தடில் எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் உங்களுக்கு தான் ஒர்க்கு. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டு நான் சொல்கிற ஒர்க்லாம் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இப்போ வந்து கீழே ரெண்டாவதாக வந்து ஹோம் பட்டன் பக்கத்தில் கீழே ரெண்டாவது ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். வீல் ஸ்பின்னர், வேர்ல்டு வந்து ஸ்க்ராம்பிள், ட்ரெஷர், டிட் டு என், டீச் அண்ட் லேர்ன், இதே போல் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ஒன்றுனா பார்த்துடலாம். இப்போ வீல் ஸ்பின்னர் இருக்கு இல்லையா, அந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லியுமே 2 ஸ்பின் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பின் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் டோக்கன் கிடைச்சா டோக்கன், பவர் கிடைச்சா பவர், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி 2 ஸ்பின் தான். ஸ்பின் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்பின் ஆகிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு ஸ்க்ராம்பிள்னு இருக்கு இல்லையா, அது கீழே ப்ளே இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் சிம்பிள், மீடியம், டிஃபிகல்ட் இருக்கும். இதே போல் நீங்கள் டைம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ப்ளே பண்ண தெரிஞ்சால் ப்ளே பண்ணுங்கள், அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒன்றும் கம்பல்சரி கிடையாது, கட்டாயம் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர்னு இருக்குது இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே போல் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும் டச் பண்ணுறது போல். ஏதாச்சும் ஒன்று வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஷர் வந்து கிடைக்கும், அதாவது டோக்கன் வந்து கிடைக்கும். 2 இடத்துல டச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இது வந்து லக் பேஸு தான் இந்த ட்ரெஷர் வந்து ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன், இப்போ சொல்லிடுறேன். ஓகே, 2 ஏர்ன் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து கீழே ப்ளே பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியுமே இதில் வந்து 200 டோக்கன்ஸ் வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெர் ப்ரோட்டோக்கால் வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ட்விட்டரில் அந்த ஸ்பெர் ப்ரோட்டோக்கால்னு போட்டிருக்கு இல்லையா, டச் பண்ணுங்கள். இல்லைனா அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்விட்டர் இல்லைனா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்விட்டர் வந்து நீங்கள் க்ரியேட் தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்பெர் ப்ரோட்டோக்காலை காப்பி பண்ணிவிட்டு அந்த ட்விட்டரில் போய்ட்டு மேலே சர்ச் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணி அந்த ஸ்பெர் ப்ரோட்டோக்காலை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இதே பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே காப்பி ஃப்ரீ ட்வீட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். இதை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஏர்மெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்கள் ட்விட்டருக்குள்ளே போய்டும். நீங்கள் போஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிங்க. போஸ்ட் பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போஸ்ட் பண்ண ட்வீட்டு, அதை வந்து சைடில் ஷேர் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்து அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ட்வீட் போட்டதை அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே டச் பண்ணிவிட்டு அந்த ஆப்குள்ளே போய்ட்டு அந்த கீழே டச் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 200 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது நீங்கள் டெய்லியும் பண்ணி டெய்லியும் 200 டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச் அண்ட் லேர்ன் இருக்கு இல்லையா, ரீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனால் எனக்கு வந்து லோடிங் ஆகிட்டே இருக்குது. இதில் என்ன ஒர்க்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கும். அது நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதிலே வந்து கீழே செகண்ட்ஸ் வந்து டைமிங் ஓடிட்டுருக்கும். அது டைமிங் ஓடுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 200 பாயிண்ட்ஸோ ஒரு சம்திங் வந்து தருவாங்க. ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா இதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட்லாம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் வந்து ரெஃபர் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணால் உங்கள் ரெஃபர் லிங்க் வந்து ஷோ ஆகும். ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் பாயிண்ட்ஸ் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரெஃபர் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடு போட்டு இருக்கு இல்லையா, மெனு பட்டன் போல் அதை டச் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து இன்கம்ப்ளீட்னு சொல்லி ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாலோ ஜெனா வாலெட் ஆன் எக்ஸ். ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனா வாலெட் சேனலை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. டச் பண்ணி உள்ளே போய்ட்டு அந்த கம்ப்ளீட் டாஸ்க் கொடுத்துட்டு அவங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்துட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணும் கொஞ்சம் நேரம். பேக் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட் to 10 செகண்ட் கலெக்ட்னு இருக்கும். கலெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் என்னென்ன டாஸ்க்கு, ஃபேஸ்புக் டாஸ்க்கோ, இன்ஸ்டாகிராம் டாஸ்க்கோ, இல்லை வந்து டிஸ்கார்டு, இல்லை ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணுறதோ, லைக் பண்ணுறதோ, கமெண்ட் பண்ணுறதோ, என்னென்ன டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க் நீங்கள் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட் பாக்ஸ் சிம்பிள் இருக்கும். அது என்னன்னு தெரியல, தெரிஞ்சு நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து டச் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் ஃபில் பண்ணுறது போல ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் இவிஎம் அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது இப்போ நீங்கள் ஃபில் பண்ண வேணாம், விட்டுருங்க. ஜஸ்ட் உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நிக் நேம்லாம் கொடுத்து அவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிளாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெய்லியும் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க.
ஸோ 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபார்மிங் பண்ணி கிளைம் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறீங்க. ட்வீட் போட்டு ஏர்ன் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் டாஸ்க் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க. இதே போல் உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதோ அந்த டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ எவ்வளோ டோக்கன்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 500 கிடைக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 டோக்கன் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 வந்து வித்ரா பண்ணும்போது அதிகமாக கிடைக்கும். 5000 டோக்கன் வச்சிருக்கீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த ஃபார்மிங் ரேட் இருக்குது இல்லையா, இப்போ பிறவருக்கு வந்து 3.3 கொடுத்துட்ருக்காங்க. இது போக போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு போக போக ரிவார்டு கம்மியாகும். ஸோ அதனால் வந்து இயர்லி ஜாயின் பண்ணக்கூடிய யூசர்ஸ் ப்ராப்பராக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போ வித்ரா பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கைஸ் வந்திருக்கு, லான்ச் பண்ணியிருக்காங்க. போக போக தான் வந்து வித்ரா டீட்டெயில் தான் சொல்லுவாங்க. சொல்லும்போது குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராம் சேனலில். அது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஜாயின் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ வித்ரா அப்டேட்ஸ் எப்படி வித்ரா பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அவங்க சைடு ப்ராப்பராக அப்டேட் வரும்போது நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே.